யூடியூப் சேனல் நண்பர்களே அனைவருக்கும் இறை வணக்கம். நண்பர்களே, நான் உங்கள் சுந்தரபாண்டியன், இயற்கை வாழ்வியல் ஆலோசகர். நண்பர்களே, நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம முன்னோர்கள் பழமொழியாகவே சில மருத்துவ குறிப்புகளை சொல்லி வச்சுருக்கிறாங்க. அதில் பாருங்கள், வெட்ட வந்தால் கட்டைன்னு சொல்லியிருக்கிறாங்க. வெட்ட வந்தால் கட்டை அப்படின்னு என்னங்க அர்த்தம்? வெட்ட வந்தால் கட்டை அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னென்னா, வெட்ட வந்தால் இறந்து போகிறதில்ல, கட்டையாயிடுவோம், செத்து போயிடுவோன்னு அர்த்தம் சொல்லலை. வெட்டை வந்தால் கட்டைனா வெட்டைன்னு நோய் வந்ததுன்னா சந்தன கட்டையை மருந்தாக சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் பார்க்குறது இது ஒரு சந்தன மரம். இங்கே பாருங்கள் எவ்வளோ செழிப்பாக அற்புதமாக வளர்ந்துருக்கு. இன்றைக்கி சாதாரணமாக நர்சரியில் எல்லா இடங்களையும் கிடைக்குது இந்த சந்தன மரக்கன்றுகள். இன்றைக்கி அரசும் அனுமதி கொடுத்துருக்கு. சந்தன மரக்கன்றுகளை வீடுகள் தோறும் நீங்கள் இப்போ வீடுகளில் தேவைக்கு, மருத்துவ தேவைக்காக நீங்கள் வளர்த்துக்கலாம். அரசு இதுக்கு அனுமதி கொடுத்துருக்கு. இது மருத்துவமாக இன்றைக்கி பாருங்கள், எல்லார் வீடுகள்லேயும் வீட்டுக்கு வீடு எல்லார் வீட்லேயும் சந்தன கட்டைகள் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அந்த சந்தன கட்டைகள் வீடுகளில் இல்லை. அது எதுக்காகனே தெரில. இன்றைக்கி நாட்டு மருந்து கடையில் போய் சந்தன கட்டைன்னு கேட்டால் ஒரு சில கடைகளில் கரெக்டாக கொடுத்துட்றாங்க. மேக்சிமம் கொய்யா கட்டையும் மற்ற டூப்ளிகேட் கட்டையை தான் கொடுக்குறாங்க. இன்றைக்கி சந்தனம் மட்டும் சந்தனமாக இருந்ததுன்னா பெருவாரியான வெப்பு நோய்களை தீர்க்கலாம். நான் சொன்ன மாதிரி பெண்களுக்கு வரக்கூடிய வெள்ளைப்படுதல், இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய பெருவாரியான பெண்கள் எல்லாருக்கும் இந்த ஒயிட்னிங் டிஸ்சார்ஜ்னு சொல்லக்கூடிய கனேரியா, இந்த வெட்டை சூடு பிரச்சனை பெண்களுக்கு இருக்குது. இதனால் என்ன ஆகும்னா, மெலிஞ்ச சரீரமாக இருப்பாங்க. இதில் ஊது வெட்டை, உருக்கு வெட்டைன்னு சொல்லுவாங்க. ரெண்டு இருக்குது. ஒரு வெட்டை வந்ததுன்னா உடம்பு உருக்கும், இன்னொரு வெட்டை வந்ததுன்னா உடம்பு ஊதும். அதனால் ரெண்டு வகை இருக்குது இந்த வெட்டை சூடில். அது ஜெனட்டிக் ப்ராப்ளம், பரம்பரையாகவும் வரும். குழந்தைங்களுக்கும் அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அடுத்த தலைமுறைக்கும் போகும். பெண்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். குழந்தையாக இருக்கும்போது அந்த 7 வயசுக்குள்ளே தெரிஞ்சிடும். அது பெண் குழந்தைகளாக இருந்தால் அவங்களுக்கு உள்ளாடைகளை தாய் துவைக்கும் போது தெரிஞ்சிடும், அந்த வெள்ளைப்படுற பிரச்சனை தெரிஞ்சிடும். இதே பெரிய பிள்ளைங்களா, ஆம்பளை பிள்ளைங்களுக்கு உடனே தெரியாது. 14 வயசுக்கு மேலே தான் அவங்க சிறுநீர் கழிச்சாங்கன்னா, ஆண்களாக இருந்தாங்கன்னா அந்த நூல் மாதிரி ஒழுகும், உடம்பு மெலிஞ்சு போவாங்க. ஜாயிண்ட் இருக்கக்கூடிய அந்த பசை, மூட்டு இணைப்புகளில் இருக்க அந்த திசுக்கள் வற்றி போய் மடுக்கு மடுக்குன்னு சத்தம் வரும். இந்த முதுகு தண்டுவடம் இருக்குது பாருங்கள், L4 L5ன்னு சொல்லக்கூடிய தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய இணைப்பு திசுகள் வற்றி போகும். அதே மாதிரி கழுத்தில் இருக்கக்கூடிய எலும்புகள், இதனால் தோள்பட்ட வலி, கை மறுத்து போகிறது, இதெல்லாம் அவங்களுக்கு வந்துட்டுருக்கும். இதுக்கு தீர்வு, எளிமையான தீர்வு நம்ம சொன்னது, நம்ம முன்னோர்கள் வெட்டை வந்தால் கட்டை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெட்டை வந்தால் சந்தன கட்டையை பயன்படுத்த சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சந்தன கட்டை கிடைக்கிறது ரொம்ப அபூர்வமாகி போயிட்டனால நம்ம சாதாரணமாக இந்த சந்தன இலைகளை அப்படி எடுக்கக்கூடாது சார், அந்த வட்டத்தில் எடுக்கக்கூடாது. சாதாரணமாக நம்ம சந்தன இலைகளை பயன்படுத்தலாம். எப்படி பயன்படுத்தலாம்? சந்தன இலைகளை திரிகடி பிரமாணம்னு சொல்லுவாங்க. இந்த 3 விரலால் இந்த சந்தன இலைகளை பறித்து போட்டு ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு இந்த கஷாயத்தை 21 நாள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தோம்னா உள்வேக்காடுன்னு சொல்லக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய ஹீட்டை குறைக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் இந்த சந்தனத்துக்கு உண்டு. வீடுகள் தோறும் வளர்த்தா பெண்களுடைய ஆரோக்கியம். இன்றைக்கி பாருங்கள், கர்ப்பப்பையில் இருக்க சூடு இன்றைக்கி பெருவாரியான பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. மூத்திரை தாரையில் தொற்று, அடிவயிறு பாரம். நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா தும்முனா இருமுனா யூரின் ட்ராப் ஆகும், யூரின் கசியும், யூரினை நிறுத்தி வைக்க முடியாத நிலை ஏற்படும். இதெல்லாம் வெட்ட சூடோட பிரச்சனை. உடனே என்ன பண்ணுவாங்க, நம்ம மக்கள் ஓடி போய் கர்ப்பப்பையை செக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டோடனே அவங்க பிசிஓடி இல்லை ஃபைப்ராய்டு, ஏதாவது ஒரு பல்கி யூட்ரஸ், இப்படி ஏதாவது ஒரு பேரில் வச்சு மக்களை பயமுறுத்தி உடனே அந்த கர்ப்பப்பையை 40 வயசு ஆகிடுச்சா இனிமேலுக்கு அந்த உறுப்பு உங்களுக்கு தேவையில்லாத உறுப்பு அப்படின்னு முடிவு பண்ணுது இந்த ஆங்கில மருத்துவம். அப்படி கிடையாதுங்க. எந்த உறுப்பும் தேவையில்லாமல் நீங்கள் வச்சுருக்க பைக்கு, காரில் ஏதாவது ஒரு ஆணி ஆச்சும் தேவையில்லாத ஆணின்னு இருக்கா? எல்லா ஆணியுமே தேவை உள்ள ஆணி தான், ஸ்க்ரூவை தான் சொல்கிறேன். அது மாதிரி தாங்க மனித சரீரத்துலேயும் தேவையில்லாத ஒரு பொருள்னு எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த ஆங்கில வழி மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கர்ப்பப்பை குழந்தை பிறப்பு தான் தேவையில்லையே, அதுக்கப்புறம் அந்த கர்ப்பப்பை இருந்து என்ன பண்ண போகுது? இங்கே பாருங்கள், ஒரு உறுப்பு இன்னொரு உறுப்போட தொடர்பில் இருக்குது. அப்போ கர்ப்பப்பை ஒரு பெண்ணுக்கு பலம், இதை எல்லா பெண்களும் புரிஞ்சுக்கணும். கர்ப்பப்பையை ஈஸியாக போய் வெட்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா தாய்மைன்ற அடையாளத்தையே நம்ம இழந்து போகிறோம். அதனால் இந்த சின்ன இந்த உஷ்ணத்தினால் வரக்கூடிய நீர்க்கட்டிகளாக இருக்கட்டும், வெட்ட சூடாக இருக்கட்டும், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன், மூத்திரத்தாரையில் தொற்றாக இருக்கட்டும், அடிவயிறு அந்த கர்ப்பப்பை வீங்கி போயிடும், இல்லை கர்ப்பப்பையில் பூச்சின்னு சொல்லிடுறாங்க. எதுவாக இருந்தாலும் உஷ்ணத்தினால் வர்றது தான். அதுக்கு நிறைய தீர்வு சொல்லியிருக்கிறோம். சோத்து கத்தாழை சொன்னோம், யானை நெரிஞ்சில் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி சந்தனமும் சொல்கிறேன். இன்றைக்கி பெண்கள் ஒவ்வொரு வீடுகள் தோறும் இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான மூலிகை இந்த சந்தனம்.
சந்தனத்தை இன்னைக்கு முன்னாடி நம்ம ஏதோ ஒரு காரணத்தால் பயந்துட்டு வீடுகளில் வளர்க்காம போயிட்டோம், கேஸ் போட்டுருவாங்கன்னு. ஆனால் இன்னைக்கு வீடுகளில் நம்ம வளர்த்தோம்னா இன்னைக்கு இதனுடைய அடுத்த தலைமுறையில் பாதுகாக்கலாம். இந்த கனேரியான்னு சொல்லக்கூடிய வெட்ட சூட்லேருந்து அடுத்த தலைமுறையில் பாதுகாப்போம். நோயில்லா சமுதாயம் உருவாகும். நன்றி நண்பர்களே.